வணக்கங்க. இன்னைக்கு ராமர் கோவில் தொறந்துட்டாங்க. இன்னைக்கு பிராண பிரதிஷ்டை பூஜை முடிஞ்சிடுச்சு. இந்த பிராண பிரதிஷ்டை பூஜையை பத்தி நான் சன் டிவியில முன்னாடியே பேசியிருந்தேன். ஏன் காங்கிரஸ் கட்சி அதுக்கு போல அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தேன். ஆர்டிகல் 25 to 28 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, ஸ்டேட்டுங்கிறது ஒரு கம்ப்ளீட்டாக ரிலிஜன் நியூட்ரலாக இருக்கணும். எல்லா ரிலிஜனும் சம்மதம். அப்போனா கோர்ட் ஆர்டர் படியே 5 ஏக்கர் மசூதிக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த மசூதியும் நீங்கள் அன்றைக்கே திறந்து வச்சுருந்தீங்கன்னா பிரதமர் போடுறதுல அர்த்தம் இருக்குது. அடுத்தது, ஒரு கோவிலில் பிராண பிரதிஷ்டை பண்ணுறது பிரதமரோட வேலை கிடையாது. பிரதமர் பதவியிலேன்னு இறங்கிட்டு அவர் என்ன வேணால் பண்ணலாம். அப்படியே அது பொலிட்டிக்ஸ் இல்லைன்னு அவங்க சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா பிரதமர் அங்கே உரையாற்றிருக்கக்கூடாது, உரையும் ஆற்றிருக்கிறாரு. அதனால் இது கிளியராக ஒரு பொலிட்டிக்கல் இவெண்ட்டு ஓட்டுக்காக செய்கிறாங்க. ஓட்டு விழுமா ஓட்டு விழாதாங்கிறது மே மாதத்தில் தான் நம்மளுக்கு தெரியும். பட் ஓட்டுக்காக காங்கிரஸ் பண்ணியிருக்கணும்னு நிறைய பேர் சொன்னதில் நான் வேற கருத்து. ஏன்னா லாங் டேர்மில் நம்ம பிரின்சிபல்ஸோட நம்ம ஸ்டடியாக இருக்கணும். இந்த கான்ஸ்டியூஷனுங்கிறது இந்தியா கொடுத்தது மெயினாக காங்கிரஸ் கட்சி. அந்த கான்ஸ்டியூஷனை நாங்களே மதிக்கலைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. அதனால் நாங்கள் போகாத வரைக்கும் சரி. அது கட்சியோட தலைவர் கார்கே, சோனியா காந்தி அண்ட் அதிர் ரஞ்சன் சௌத்ரி எடுத்தாங்க. எங்கள் கட்சியிலேயே பல பேர் பர்சனல் சாய்ஸுக்காக போகிறேங்கிறாங்க. அதை இந்த கட்சி தடுக்கலை. யார் வேணால் போகலாம். அவங்கவுங்க ஆஸ்தா, அவங்கவுங்க நம்பிக்கை. இது கட்சி பொசிஷன். அடுத்தது, இந்த விதிபடி, ஏன்னா எனக்கு இந்த ஆகமம் சாஸ்திரத்தெல்லாம் கொஞ்சம் எங்கள் அம்மானால படித்ததுனால இது விதிபடி நடந்துதா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசினா தப்பாக இருக்கும். சங்கராச்சாரியார் பேசியிருக்கிறாரு. ஜோதிர்மடம் சங்கராச்சாரியார் ஒரிஜினலாக ஸ்தாபனை பண்ண 4 மடத்தில் ஜோதிர்மடம் இன்னொன்று பூரி, துவாரகா, ஸ்ரீங்கேரி 4 மடம் இருக்குது. இவங்க தான் தர்மசாஸ்திரத்தை கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க. அவிமுக்தேஸ்வரானந்த் சரஸ்வதி சுவாமிகள் அப்படிங்கிறவர் தான் ஜோதிர்மட்டம் சங்கராச்சாரியார். அவர் கிளியராக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களை கூப்பிட்டுருந்தா நாங்களும் மற்ற சங்கராச்சாரியாரும் அங்கே போயிருப்போம். என்ன கூப்பிடல, எனக்கு பத்திரிக்கை வரலை, நான் அதனால் போகல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பூரி, துவாரகா, ஸ்ரீங்கேரி மடத்துக்கும் பத்திரிக்கை போகல. அவங்களும் அங்கே போகலங்கிறதுலேருந்து அவங்களுக்கும் பத்திரிக்கை வரல அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த பிராண பிரதிஷ்டைங்கிறது ஒரு ஐடியலுக்கு உயிர் கொடுக்குற ஃபங்க்ஷன். ஒரு கோவிலுக்குள்ள பிராண பிரதிஷ்டை பண்ணுறோன்னா அந்த கோவில் ஃபுல்லாக ரெடியாக இருக்கணும். அந்த கோவிலுக்கு உயிர் இருக்கணும். அவருக்கு தெரிஞ்ச தர்மசாஸ்திரம். அவர் தான் ஒன் ஆஃப் தி இந்தியாவை 4ஆக பிரித்து ஒரு மடத்துக்கும் ஒரு ஏரியா இருக்குது. அவங்க அந்த ஏரியாவில் நடக்கிற தர்மசாஸ்திரத்தை அவங்க காக்கணும்னு பேர். ஸோ அவர் திரும்பி தர்மசாஸ்திரத்தை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு. அவர் சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறாரு. எந்த டெக்ஸ்ட்லேருந்து அவர் கோட் பண்ணுறாருங்கிற டீட்டெயிலும் அவர் கொடுக்குறாரு. சிலைங்கிறது ஆத்மா, அதுதான் உயிர் நாடி. கோவிலுக்கு மேலே இருக்கிற கலசம் கடவுளோட தலை. சிகரம் அப்படின்னு மேலே ஒரு கொடி பறக்கும், அங்கெல்லாம் அது கடவுளோட கண்ணு. துவஜ ஸ்தம்பம் இருக்கும், நம்ம ஊர்லேயும் துவஜஸ்தம்பம் இருக்கும். அந்த துவஜஸ்தம்பம்ங்கிறது சுவாமியோட முடி. அவர் வரைக்கும் பார்த்த வரைக்கும் இந்த கோவிலில் இந்த கர்ப்ப கிரகம் மட்டும்தான் ரெடியாக இருக்குது. ஆங்கிலத்தில் சாங்டம் சாங்டோரம் வாங்க, அது மட்டும்தான் ரெடியாக இருக்குது. அந்த இடத்துல தான் உயிர் கன்சீவ் ஆகும். அந்த உயிர் கன்சீவ் ஆகிற இடம் மட்டும்தான் ரெடியாக இருக்குது. இந்த பாடி, அதாவது இந்த கோவிலுங்கிறது ஃபுல்லாக முடியலை. ஸோ கடவுளுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு முன்னாடி தலை இல்லாமல், கண் இல்லாமல், துவஜஸ்தம்பம் இல்லாமல் பண்ண முடியாதுங்கிறது அவரோட கருத்து. இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு ரொம்ப வருத்தப்படுறார். இது மாதிரி ஆளும் கட்சியை சேர்ந்தவங்க, ஜோதிர் மடத்தை சேர்ந்த இந்த சங்கராச்சாரியார் அஜ்மர் ஷரீஃபுக்கு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அஜ்மர் ஊருக்கே நான் போனது கிடையாது. அதுக்கப்புறம் தான் அந்த தர்காவுக்கு போனேன்னா இல்லையாங்கிற கேள்வி. அந்த ஊருக்கே போகாதவன் நான் எப்படி அந்த தர்காவுக்கு போகிறேன்னு. ராகுல் காந்தியை பற்றி பொய் பிரச்சாரம் பண்ணவங்க ஜாட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் சங்கராச்சாரியவே கடிச்சிட்டாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வேத சாஸ்திரம் தெரியும். அஜ்மர் ஷரீஃபுக்கு நான் போனால் கூட நான் ஹிந்து இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஹிந்துயிசமில் அதுக்கு இடம் இருக்குது, என்னால் போக முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஜான்வரி 22 பக்கா முகூர்த்தம் கிடையாது. பஞ்சாங்கத்தில் பிரதிஷ்ட முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது. பிரதிஷ்டம்னா அன்றைக்கி தான் நீங்கள் உயிர் கொடுக்கணும், பிராண பிரதிஷ்டை செய்யணும். அந்த முகூர்த்தம்
22ஆம் தேதி இந்திய பஞ்சாங்கம்படி கிடையாது அப்படின்னு சங்கராச்சாரியார் சொல்கிறாரு. அந்த அஸ்ட்ராலஜர் சங்கராச்சாரியார்கிட்ட சொல்லியிருக்கிறது, ஜனவரி 22ஆம் தேதியை நான் ஃபைனலைஸ் பண்ண காரணம் எனக்கு லிமிட்டேஷன் கொடுத்தாங்க, இந்த தேதிக்குள்ளே இதை நீங்கள் முடிக்கணும்னு. அதனால் நான் 22 தான் பெஸ்ட்டு பாசிபிள் டேயாக இருந்ததுனால நான் சூஸ் பண்ணேன். அது ஐடியல் பிரதிஷ்ட முகூர்த்தம் இல்லை அப்படின்னு கிளியராக சொல்கிறாரு. மிஸ்டர் ஆனந்தா சரஸ்வதிங்கிறவர் பூரி சங்கராச்சாரியார். அரசியல்வாதிக்கு லிமிட் இருக்குது. அவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் படி என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதை மட்டும்தான் செய்யணும். ஒரு கோவிலுங்கிறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ரிலிஜன்லையும் ஸ்பிரிச்சுவல் டொமைனில் பாலிட்டிஷியனுக்கு வேலையே கிடையாது. இந்த பாலிட்டிஷியன் எல்லா ஏரியாலையும் மூக்க நுழைக்கிறதுங்கிறது இன்சானிட்டியை கொண்டு போய் விட்டுடும். இந்த கான்ஸ்டியூஷனில் இதை பண்ணுறது ஒரு பெரிய தவறு அப்படிங்கிற அவர் கருத்தை சொல்கிறாரு. இந்த ரூல்ஸை மீறுறது அரசியல்வாதி அவர் பேரை பரப்பிக்கிறதுக்காக செய்கிற வேலை. இது கடவுளுக்கு அகென்ஸ்டாக செய்கிற வேலை. இது விநாச காலே விபரீத புத்திங்கிறத சொல்கிறாரு. இது நாட்டுக்கே விநாச காலத்தில் கொண்டு போய் முடியும். ஏன்னா ஆகம சாஸ்திரத்தை நம்ம ஃபாலோ பண்ணலை, தேதி எப்படி குறிக்கணுங்கிறத ஃபாலோ பண்ணலை, அரசியல்வாதிக்கு அவரோட லிமிட் இருக்கணும்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. இதெல்லாம் சரியா இல்லை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அந்த ட்ரஸ்டோட செக்ரட்டரி என்ன சொல்கிறாருன்னா, இவெல்லாம் சிவாச்சாரியார்கள், இவங்களும் சிவபக்தர்களும் சக்தி பக்தர்களும் இங்கே வர வேண்டாம், அவங்களுக்கு இங்கே வேலையே கிடையாதுன்னு. பேசிக்லி என்னன்னா, முதல்ல ஹிந்துன்னாங்க, அதுக்கப்புறம் இப்போ சைவர்கள் தனி, சாக்தம் ஃபாலோ பண்ணுறவங்க தனி, வைணவர்கள் தனின்னு பிரித்து பேசுகிறாங்க. கொஞ்சம் நாளாக பிரித்து கடைசியில் அவங்களுக்கு என்ன உடம்போ அதை செய்கிற மாதிரி இருக்கிறதுக்கு பல ரூல்ஸு ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த அயோத்தியாவில் ட்ரஸ்ட்லேயே லேண்ட் டீலிங்கில் பல ஃப்ராட் நடந்ததுன்னு பல பேர் வீடியோ வைரலாக போயிருக்குது. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறத விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் நடக்குது. நம்ம ஹோப் பண்ணுவோம் இதெல்லாம் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாருன்னு. முதல்ல சொன்ன ஜோதிர்மட் பூரியோட வீடியோவை கீழே போட சொல்கிறேன். ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் கரண்ட் தாப்பரில் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. நீங்கள் அதை பார்த்து நான் சொன்னது கரெக்டானு புரிஞ்சுக்கோங்க. கீழே அதுக்கடியில் பூரி சங்கராச்சாரியாரோட இன்டர்வியூ ஸ்க்ரால் அப்படிங்கிற பத்திரிகையில் வந்திருக்கு. பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் இன் ரிலிஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஏரியாஸ் நாட் டிசைரபிள் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் தலைப்பில் வந்திருக்கு. அதையும் பாருங்கள். ஒரு நாடு ரிலிஜன் தனி, ஸ்டேட்டுக்கும் ரிலிஜனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஸ்டேட்டும் ரிலிஜனும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 5 வருஷம் பவரில் எக்ஸ்ட்ரா இருக்கணுங்கிறதுக்காக ரிலிஜனையும் ஸ்டேட்டையும் மிக்ஸ் பண்ணால் லாங் டேர்மில் நாட்டுக்கு இது நல்ல விளைவு வராது. நன்றி, வணக்கம்.